ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்சி ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செஞ்ச அன்றைக்கி நான் சிக்கன் சால்னா பண்ணியிருந்தேன். சிக்கன் சால்னா கூட இந்த பரோட்டா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பன் பரோட்டா எவ்வளோ ஈஸியாக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னா கோதுமை மாவு கூட செஞ்சுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்க்குறனால அந்த பரோட்டா வேகும் பொழுது நல்ல கேரமல் கலர் கிடைக்கும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். இது கூடவே ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த பால் ப்ளஸ் முட்டை இது ரெண்டுமே அந்த மாவுக்கு நல்ல சாஃப்ட்னஸை தரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக ஆட் பண்ணுறோம். நம்ம காஃபி டீ போடும் பொழுது பால் காய்ச்சுவோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சா போதும். இதுக்காக தனியாக நீங்கள் காய்ச்ச தேவையில்லை. இப்போது இதில் காய்ச்சி ஆற வச்ச தண்ணி, அதாவது கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கிற மாதிரி தண்ணி, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணி இந்த மாதிரி நல்லா அமுக்கி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறனால அந்த மாவு நல்லா சாஃப்டாகும். பரோட்டா செய்யும் பொழுது நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். சாப்பிடும் பொழுது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற ஏரியா காஞ்சு போகாமல் இருக்கும். அதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஈக்குவல் பால்ஸாக பிரித்து எடுக்கணும். ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம ரெடி பண்ண மாவை வச்சிடலாம். வச்சுட்டு அதை நல்லா ரோல் பண்ணி நமக்கு வேணுங்கிற சைஸில் அந்த பால்ஸை பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணி அதுக்கடுத்து பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவன் சைஸில் அந்த பால்ஸ் பிரித்து எடுத்துக்கலாம். கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கையில் கூட அந்த பால்ஸை தனியாக பிரிக்கலாம். மொத்தம் 5 பால்ஸ் வந்திருக்கு. இதில் அங்கங்கே கீரல் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத் பாலாக இருக்கணும். அதுக்காக அந்த மாதிரி அந்த உருண்டையை மடித்து அடியில் கூடி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸாக மாறும். அடியில் இருக்கிற பகுதியை நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி 2 உள்ளங்கையால் இது பண்ணோம் அப்படின்னா, ரோல் பண்ணோம் அப்படின்னா நல்லா பால் மாதிரி வந்துடும். இதே மாதிரி 5 உருண்டைகளும் ரெடி பண்ணணும். இப்போ இதை நம்ம மாவு மிக்ஸ் பண்ண அதே பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம பரோட்டா செய்ய போகிறோம். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பால் எடுத்து கீழே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்ப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லா தின்னாக தேய்க்கணும். எந்த அளவுக்கு நல்லா தின்னாக தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா நமக்கு ரவுண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். இதே மாதிரி எல்லா சைடும் நல்லா தின்னாக தேய்ச்சிடலாம். நல்லா தின்னாக தேய்ச்சாச்சு. இப்போது இதை பன் பரோட்டாக்கு எப்படி நம்ம ரோல் பண்ணி மடிப்போமோ அது மாதிரி பண்ண போகிறோம். மேலே இருக்கிற சைடு இந்த மாதிரி உள்கூடி ஒரு மடிப்பு, கீழே இருக்கிறத திருப்பி உள்கூடி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஒரு லென்த்தான இது கிடைக்கும். அதை நம்ம விரலால் இந்த மாதிரி ரோல் பண்ணணும். இப்படியும் பண்ணிக்கலாம். இதுவே வேறு விதமாக பண்ணணும் அப்படின்னா நம்மளோட விரல் இருக்குது பார்த்திங்களா, அந்த விரலில் அந்த மாவை மடித்தோம் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சுட்டு விரலில் கூட சுற்றிக்கலாம். சுற்றி ஃபைனலாக அப்படியே ஒரு ரிங் மாதிரி அப்படியே எடுத்தோன்னா அந்த மாதிரி நல்லா வரும். நல்லா ஃபல்ஃபியாக சுற்றி இருக்கிற ஏரியாவில் நல்லா பன்னு மாதிரி நல்லா ஃபல்ஃபியாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நல்லா
பலூன் மாதிரி அழகாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. இப்போது இதை தோசை தவாவை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைங்க, அப்போ தான் நல்லா வேகும். இல்லாட்டி மேலே நல்லா வெந்து உள்ளே நல்லா வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். 2 சைடும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்கணும். ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் எல்லா மாவையும் அந்த மாதிரி ரோல் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தோசை தவாவில் ஹீட் பண்ணி எடுக்கணும். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ண பரோட்டாவை லைட்டாக அந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்படி தட்டி விடும் பொழுது அதில் இருக்கிற அந்த லேயர் வந்து தனியாக நமக்கு தெரியும். நம்மளோட சுவையான பன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.